இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான மஷ்रूम தான் பார்க்க போகிறோம். ஒயிட் சாஸில் मशरूम आज बढ़िया गोटे मशरूम करबा पे जाउची. व्हाइट सास रे मशरूम बढ़िया रहइबो. आपण मन भी कोरिकी खाइकी देखंतु. மஷ்ரூம் இப்போ வாங்கினாலும் வந்து மேலே இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிளாக்காக இருந்ததுன்னா மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்களானாவே ஒயிட் ஆகிடும். அந்த தோல் எடுத்துட்டிங்கன்னாவே போதும். நம்ம பட்டர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். आज है ना मशरूम केमती खुलिबा आपण मनक बोलो अनुचे ओडिया लोक मनक आ तमिलनाडु बेसी टाइम मशरूम यूज करी बनाई सेट पे मो बेसी डिटेल रा मशरूम कोताना तमिल रे कोची आज बटर यूज करती सेम टाइप रे नॉर्मल तेल जो भी सुरसु तेल यूज करी बनाई नॉर्मल तेल रे टिके बटर प्याज टिके गार्लिक पकी நார்மல் டிக்க டைம் ஃப்ரை கறி பார்ப்பேன் தர்க்கார். எண்ணெய் வந்துட்டு எதுவுமே நல்லா யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு. ஏன்னா பட்டர் போட போகிறோம், நம்ம பட்டர் மஷ்ரூம் தான் பண்ண போகிறோம் நம்ம. அதனால வெங்காயம் வந்துட்டு பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இல்லைன்னா பட்டர் வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி பிளாக் ஆகிடும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கார்லிக் வந்து பூண்டு வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். बटर पकी संगे संगे टिके तेल पकी बापाई दरकार नहीं तो बटर है ना ब्लाक है बेसी टाइम बटर फ्राई कर टाइम घीओ टाइप से आउ प्याज टिके पकी गार्लिक है ना टिके छोटे छोटे पीस कट कर पकी बापाई दरकार स्प्रिंग आनियन तोलक जगह वचना प्याज से भी टिके कट कर पकी बापाई दरकार बेसी टाइम प्याज फ्राई कर दरकार नहीं हाफ बॉइल टाइम हाफ सिजी रोइबा टाइम ठीक रोइबा सेम आम मशरूमना पतला पतला कट कर रखुचना सेट पकी पापी दरकार வெங்காயம் கொஞ்சம் வெந்த உடனே மஷ்ரூம் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்க. கட் பண்ண மஷ்ரூம் வந்து வெங்காயத்தை கூட போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துட்டோம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தண்ணி அதுலேயே வந்துட்டு தண்ணி விட்டு அதுவே வேக ஆரம்பிச்சிடும். ஓவர் குக் பண்ண வேணாம். மஷ்ரூம் வந்து மீடியமாக வெந்துட்ட மாதிரி இருந்தாவே போதும். मशरूम है ना बोलो सिजी की ओवर कुक करी बने मीडियम कुकिंग रे मशरूम संगे संगे सिझे देव सब पानी सब कम कर टाइम तक टिके सिझी बापाई रखी बापाई दरकार आम लूण गोल मर्च टिके पकी राग आउ कि पकिना रेड चिली फ्लिक्स लूण गोल मर्च पकी राग करेक्ट रे संगे ना गोल मर्च टिके आम गरे कर पाउडर पकी टाइम बढ़िया கொஞ்சமாக நல்லா வதக்கிட்ட உடனே உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம் நம்ம. மிளகோடது அவ்வளோதான் காரம். பச்சை மிளகாய் எதுவும் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல நான். இதுக்கு ஸ்ப்ரிங்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை. இஞ்சி பூண்டு எதுவுமே பூண்டு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். உப்பு போட்ட உடனேவே வந்து மஷ்ரூம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம மஷ்ரூமும் இந்த வெங்காயம் பட்டர் கூட வந்து எந்த தண்ணியும் சேர்க்கல. ஆனால் மஷ்ரூம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுரும். தண்ணி விட்ட உடனே அது நல்லா அது தண்ணி ஃபுல்லாக வத்துற மாதிரி கொஞ்ச நேரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். மைதா மாவு வந்து நிறைய போட வேணாம். கொஞ்சம் மட்டும் போட்டு ஒயிட் சாஸ் வந்து நம்ம அதை வச்சு க்ரீமியாக பண்ணுற மாதிரி பண்ணலாம். लूणु पकीला टाइम मशरूम पानी हरब मशरूम सेट पे पतला पतला कट कर जल्दी भी सिझी देव पकी ब्लैक पेपर पकी दीजिए ब्लैक पेपर संगे मशरूम टिके तेल बोलो फ्राई कर टाइम मशरूम टेस्ट बढ़िया आसब आउ स्प्रिंग आनियन भी छोटे छोटे कट कर रखी दरकार और रेड चिली पकड़ ओरिगेनो स्पाइसेस टिके पकी टाइम ओरिगेनो स्पाइसेस टिके पकी टाइम से स्मेल बढ़िया रही கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது கூடவே வந்து ஒரிகனோ ஸ்பைசஸ் அந்த பீஸாலெல்லாம் யூஸ் பண்ணுற சீசனிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு மஷ்ரூமு. இது வந்து ரொட்டி கூடவும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடு கூடவும் சாப்பிட்லாம். வெறுமனே ஒரு பவுல் வச்சா கூட இந்த மஷ்ரூம் வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ए संगे ना पास्ता भी मिक्स करके करी पारिबो बढ़िया रोइबो. गोटे बाउल रखी की भी खाई परिबो डाइट रोइबो लोक मशरूम रे बोलो खाइबा पई बोलो மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு கொடுக்கறது. வீக்லி ஒன்ஸ் வந்து மஷ்ரூம் பன்னீர் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அலர்ஜி இருக்கும். அது சாப்பிட்ட உடனேவே ரொம்ப அரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அவாய்ட் பண்ணிடலாம். அதை மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து மஷ்ரூம் அலர்ஜி இருக்காது, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும்.
நம்ம மூடி வச்சோடனே மஷ்ரூமோட தண்ணி எவ்வளோ வந்துச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணியே வேக வச்சிடலாம். அது கூடவே வந்துட்டு कवर करके सिझिबा टाइम रे एत्ते पानी आसीगला ऑलमोस्ट मशरूम है ना सिझिगला सिझिगला टाइम रे आमे ना से संगरे टिक्का ऑल पर्पस पाउडर है ना मैदा है ना टिक्के यूज करी पापे दरकार बेसी नहीं यूज करके आमे व्हाइट सॉस क्रीम करी पापे संग संगत कीरा है ना नॉर्मल कीरा आमे से बॉयल करी टेंपरेचर रखिबो मिल्क ना ए भीतर यूज करिबो பால்னா நம்ம காய வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய பால் ஊற்ற வேணாம், கொஞ்சமாகவே ஊற்றினாவே போதும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் வந்து இதில் வந்து மசாலா எல்லாம் போட்டு பண்ணிங்களன்னா மஷ்ரூம் பாஸ்தா போட்டு பண்ணிங்களன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மைதா வந்து நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கரெக்டாக போடுறேன், அந்த க்ரீம் கரெக்டாக வர்றதுக்காக. ஆல் பர்பஸ் பவுடர் என்ன மைଦା ସେଇଟା 1.5 ସ୍ପୁନ୍ ୟୁଜ୍ କରୁଛି। ସେଇଟା ବଟର୍ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଏମିତି ବି ସେ କରେକ୍ଟ କ୍ରିମି ବେସ୍ରେ ଆସିବ। ଗୋଟେ ଟାଇମ୍ ଭଲ ମିକ୍ସ କରିଲା ପରେ କ୍ଷୀର ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। କ୍ଷୀର ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମକୁ କେତେ ଥିକନେସ୍ ଦରକାର ନା ଏତିକି ଥିକନେସ୍ରେ மஷ்ரூம் କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। நான் நிறைய மைதா போட்டு ரொம்ப திக்காக ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணல, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான் அந்த ஒயிட் சாஸ்க்காக। பால் வந்துட்டு நம்ம காய வச்சுட்டு ஆல்ரெடி ஆறிட்டு இருக்க பால் வந்து எவ்வளோ நம்மளுக்கு க்ரீம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம்। மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு கட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது। ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ କ୍ରିମି ଟାଇପ୍ର ଆସିବ ନା ସେଇ ଟାଇମ୍ରେ ଆଉ ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ସେଇଟା କଟ୍ କରିକି ରଖିବ ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ୍ ବି କଟ୍ କରିକି ରଖିବ। ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ୍ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଟାଇମ୍ ପୁରା କୋରିଆଣ୍ଡର ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଆମକୁ ରାଗ ଦରକାର ତ ଆଉ ବି ଗୋଲମରିଚ ଟିକେ ମିକ୍ସ କରିପାରିବ ଆଉ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଟିକେ ମିକ୍ସ କରିପାରିବ, ଏ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଆମ ଛୋଟ ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ବଡ଼ ଲୋକଙ୍କୁ ଟିକେ ଓଲ୍ଡ ଏଜ୍ ଲୋକଙ୍କୁ ମୁଁ କରୁଛି କରିବା ଟାଇମ୍ରେ ବାବାଙ୍କ ନା ତାଙ୍କୁ ନର୍ମାଲ ମସଲା ଟାଇପ୍ର ଫ୍ରାଏ କରିବ ନା ସେଇଟା ଭଲ ଲାଗୁଛି, ଏମିତି କ୍ରିମି ପେଷ୍ଟ ଭଲ ନାହିଁ। ଏଇଟା ନା ଟିକେ ପାସ୍ତା ମସଲା ପାଉଡର ମୁଁ ମିକ୍ସ କରିଛି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବା ପାଇଁ। ମୋ ପୁଅକୁ ପିଲାମାନଙ୍କୁ ସମସ୍ତଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଗାଳି କରିଦେବ, କେତେ ପ୍ୟାକେଟ୍ ବି କରିବ। ଏଇଟା சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। கொஞ்சமாக வந்து பாஸ்தா மசாலா பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு அவனுக்கு வந்து ஸ்பைசியாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றதுக்காக அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும்। சூப்பரான க்ரீமி மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்। மஷ்ரூம் வந்து நம்ம பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறோன்னா இது நான் கூடவும் இல்லை பரோட்டா கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு। நீங்கள் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனோம்னா இந்த மஷ்ரூம் வந்துட்டு மேக்ஸிமம் 400-500 ஒரு பிளேட் இருக்கும், அவ்வளோவும்லாம் மஷ்ரூம் இருக்காது। அந்த மைதா மிக்ஸ் பண்ண ஒயிட் சாஸ் கிரீமி தான் ஜாஸ்தியாக இருக்கும்। இது கூடவே நீங்கள் வந்துட்டு பாஸ்தா வந்து பசங்களுக்கு எந்த பாஸ்தானாலும் வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்। பசங்க பாஸ்தா பிடிக்கிற பசங்க வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து இந்த பேஸில் தான் பண்ணுவாங்க। இது கூடவே வந்துட்டு நீங்கள் மஷ்ரூமும் போட்டிருக்கேன், ஸ்வீட் கார்ன் வேணும்னா கூட ஸ்வீட் கார்னும் இது கூட மிக்ஸ் பண்ணலாம்। இப்போ வந்துட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் போட்டுக்கலாம்। ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் நிறையவே போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு। ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ୍ ଆଉ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ସେଇଟା ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ସେ ସାଙ୍ଗରେ ନା କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ବି ଟିକେ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போனாவே அந்த ஒயிட்டில் அந்த க்ரீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு। நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। இந்த மஷ்ரூம் வந்துட்டு ஒன்லி ஃபார் கிட்ஸ் தான், பசங்களுக்கு இட்டாலியன் ஸ்டைலில் பிடிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। இது ரொம்ப க்ரீம்னா நம்ம மைதா கம்மியாக தான் போட்டிருக்கோம், பட்டரும் வந்து அதுக்கு ஈக்குவலாக போட்டிருக்கோம்। பசங்களுக்கு எப்பாவது ஒரு வாட்டி பட்டர் பண்ணி கொடுக்குறதுல பட்டர் செஞ்சு போட்டு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டி। லாஸ்ட்டாக வந்து பெரி பெரி மசாலா வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், சும்மா பார்க்கும்போது என் பையனுக்கு வந்து அவ்வளோ ஐ கேட்சாக இருந்தால் தான் உடனே அவருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொத்தமல்லி கொஞ்சம் କଟ୍ பண்ணி போட்டுக்கலாம்। ଲାଷ୍ଟ ଟିକେ ପେରି ପେରି ମସଲା ମିକ୍ସ କରୁଛି, ବଢ଼ିଆ ରହିବ। ତାପରେ ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ରେଡ଼ି ହେଇଗଲା ହ୍ୱାଇଟ୍ ସାସ୍ ମଶରୁମ୍, ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।